சங்கீதம் 138 7வது வசனம். இந்த வசனத்தை இன்றைக்கும் நாளைக்கு 2 நாட்களாக தியானிக்க இருக்கிறோம். முழு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். இந்த வசனத்தின் முதல் பகுதி சொல்லி, நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். நம்மளை உயிர்ப்பிக்கிற தேவன். நம்முடைய வாழ்க்கையில வருகிற துன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற ஜீவனை எடுத்து போட பார்க்கிறது. சரீர பிரகாரமான ஜீவனை மாத்திரம் அல்ல, ஆவிக்குரிய ஜீவனையும் எடுக்க பார்க்கிறது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு விரோதமாக சத்ரு ஒரு அக்கினி சூளையை கொண்டு வந்தான். அந்த அக்கினி சூளையின் நோக்கத்தின் காரணம் என்னவென்றால் அவர்களை கொன்று போடுவதற்கு. துன்பத்தின் ஊடாக கடந்து சென்றார்கள், நடந்து சென்றார்கள். ஆனால் அந்த சமயத்துல கர்த்தருடைய தூதனானவர் தோன்றி அவர்களை காத்தார். ஆகவேதான் இந்த வசனம் சொல்லி, துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். நம்மளை உயிர்ப்பிக்கிற தேவன், நம்மளை உயிர்ப்பிப்போடு வைத்துக் கொள்கிற தேவன், நம்மளை காக்கிற தேவன், நம்மளை பலப்படுத்துகிற தேவன், துன்பத்தின் நடுவில் நம்மளை கைவிடாத தேவன். இன்னைக்கு ஒருவேளை நீங்க ஏதோ ஒரு துன்பத்தின் பாதையில் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய அக்கினி சூளை 7 மடங்கு சூடாக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அதன் மத்தியில் கர்த்தர் தோன்றுவார், உங்களை பாதுகாப்பார். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி. துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் எங்களை உயிர்ப்பிக்க வல்லமையுள்ள தேவன். நீர் எங்களை உயிர்ப்பிக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். யாரெல்லாம் துன்பத்தின் நடுவில் போறாங்களோ அவங்களை துன்பத்திலிருந்து வெளியில கொண்டு வருவீராக. ஆசீர்வதியும், வழிநடத்தும், பலப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.